நண்பர்களுக்கு வணக்கம். பஜாஜ் குரூப் அப்படின்னா இந்த 3 ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் பின்சர்வ் இந்த 3 கம்பெனி தான் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த குரூப்ல மொத்தமா 13 கம்பெனிஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த குரூப்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, என்ன பிசினஸ் பண்றாங்க, இந்த கம்பெனிஸுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்ட ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ கம்பெனில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ தான் இந்த குரூப்ல முதல்ல ஸ்டார்ட் ஆன கம்பெனி. அதே மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கும் பேஸா இருக்கிறதும் பஜாஜ் ஆட்டோ தான். இந்த கம்பெனியுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ தான் இந்தியன் டூ வீலர் கம்பெனிஸ்லே அதிகமான நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 16.73% நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற கம்பெனி. அடுத்து இந்த கம்பெனியுடைய பிசினஸ் இந்தியால மட்டும் இல்ல 70 கண்ட்ரீஸ்க்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற பிசினஸ். அந்த பிசினஸும் ஹை growthல இருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹை டிவிடெண்ட்ஸும் கொடுக்கறாங்க. இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் டூ வீலர்ஸ்ல இருந்து பிரீமியம் டூ வீலர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ற கம்பெனியா இருக்கணும். அடுத்ததா வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற குளோபல் ஆட்டோமொபைல் கம்பெனியா இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுலயும் லீடிங் கம்பெனியா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய டார்கெட்டா இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேர் 383, பிரைஸ் பை ஏர்னிங் 30 அப்படிங்கிற அளவுல கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 11,707 ரூபா அப்படிங்கிற அளவுல இருக்குது. அடுத்த கம்பெனி பஜாஜ் பினான்ஸ் கிடையாது, பஜாஜ் பின்சர்வ். பஜாஜ் பின்சர்வ் 2008 தான் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே 1987ல பஜாஜ் பினான்ஸ் அவங்களுடைய பிசினஸ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 1995ல பஜாஜ் பினான்ஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகவும் செஞ்சிருச்சு. 2007ல பஜாஜ் பினான்ஸ் லிஸ்டட் கம்பெனியா இருந்தாலும் இந்த கம்பெனி பஜாஜ் ஆட்டோவுடைய சப்சிடரி கம்பெனியா தான் இருந்துச்சு. 2007ல பஜாஜ் குரூப் அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது பஜாஜ் ஆட்டோவுக்கு கீழே இருந்த பினான்ஸ் டிவிஷனை தனியா பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே பஜாஜ் பினான்ஸ் லிஸ்டட் கம்பெனியா மாறிட்டதால பஜாஜ் பினான்ஸ்ல இவங்களுக்கு இருக்கிற ஓனர்ஷிப்பை தனியா பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அந்த கம்பெனிக்கு கீழே பஜாஜ் பினான்ஸோட ஷேர்ஸை கொடுத்து அப்படிதான் தனியா பிரிக்க முடியும். அப்படிங்கிறதுனால பஜாஜ் ஆட்டோ அவங்க கிட்ட இருந்த 51% பஜாஜ் பினான்ஸ் உடைய ஷேர்ஸை பஜாஜ் பின்சர்வ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு மாத்தி இந்த புது கம்பெனியை ஏற்கனவே பஜாஜ் ஆட்டோவுடைய ஷேர்ஸ் வச்சிருந்தவங்களுக்கு 1:1 அப்படிங்கிற ரேஷியோல கொடுத்தாங்க. இப்போ பஜாஜ் பின்சர்வ் தான் பஜாஜ் குரூப்புடைய எல்லா பினான்ஸ் பிசினஸ்க்கும் பேரண்ட் கம்பெனியா இருக்குது. இந்த பஜாஜ் பின்சர்வுக்கு கீழே தான் பஜாஜ் பினான்ஸ் உடைய 51% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. அடுத்ததா பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த எல்லா பிசினஸும் பஜாஜ் பின்சர்வுக்கு கீழே தான் வருது. பஜாஜ் பினான்ஸ் கம்பெனில பஜாஜ் பின்சர்வுக்கு 51% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இந்த ஷேர் ஹோல்டிங்குடைய ஒர்த் மட்டுமே கிட்டத்தட்ட 3,50,000 கோடி. இவங்களுக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ் ரிப்போர்ட் பண்ற ப்ராஃபிட்டை டிவிடெண்டா ரிசீவ் பண்றாங்க. இதுதான் இந்த கம்பெனியுடைய இன்கமா இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேர் 13.87, பிரைஸ் பை ஏர்னிங் 144, ஷேர் பிரைஸ் 2009 ரூபா அப்படிங்கிற அளவுல இருக்குது. மூணாவது கம்பெனி இந்த ஃபர்ஸ்ட் 2 கம்பெனி பஜாஜ் ஆட்டோவையும் பஜாஜ் பின்சர்வையும் கனெக்ட் பண்ற பஜாஜ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி டைரக்டா பஜாஜ் ஆட்டோமொபைல்ஸ் லிமிடெட்ல 36% ஷேர் ஹோல்டிங்கையும், பஜாஜ் பின்சர்வ்ல 40% ஷேர் ஹோல்டிங்கையும், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ல 51%, ஹெர்குலிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில 19.53% ஷேர்ஸையும் ஓன் பண்றாங்க. இந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு டைரக்டா எந்த ஒரு பிசினஸும் கிடையாது. இவங்களோடது ஒரு பியூர் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேர் 271, பிரைஸ் பை ஏர்னிங் 42, ஷேர் பிரைஸ் 11,452 அப்படிங்கிற அளவுல இருக்குது. அடுத்த கம்பெனி பஜாஜ் பின்சர்வுடைய டைரக்ட் சப்சிடி கம்பெனியா இருக்கிற பஜாஜ் பினான்ஸ். 1987ல பஜாஜ் பினான்ஸ் அப்படிங்கிற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது பஜாஜ் ஆட்டோமொபைல்ஸ் உடைய 2 வீலர் அண்ட் 3 வீலருக்கு பினான்ஸ் பண்றதுக்காக தான். 2006 வரைக்கும் பஜாஜ் குரூப் உடைய ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் பினான்ஸ் பண்ற கம்பெனி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுக்கு பினான்ஸ் பண்ற மாதிரியே அதர் கம்பெனிஸ் உடைய ப்ராடக்ட்ஸ்க்கும் பினான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த பினான்ஸ் ஃபீல்டுலயே ரிலேட்டட் டைவர்சிபிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஐடியா இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 2006 பீரியட்ல லோன் வாங்குறதுக்கு பேங்க்குக்கு போகாமலே எங்க ப்ராடக்ட்டை செல் பண்றாங்களோ அங்கேயே லோனையும் வாங்கி ப்ராடக்டையும் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. இந்த ஐடியா இந்த கம்பெனிக்கு மிக அதிகமான சக்சஸ கொண்டு வந்துச்சு. அதோடைய கண்டினியூஷனா சாதாரணமா 2 வீலர் பினான்சிங்ல மட்டும் இருந்த கம்பெனி இன்னைக்கு இந்தியாவுடைய லீடிங் நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனியா இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 11 கோடி கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுத்திருக்காங்க. இந்த கஸ்டமர்ஸ் உடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன், ரீபேமெண்ட் ஹிஸ்டரி, இவங்களுடைய இன்கம் ப்ரொஃபைல்,
ஷாப்பிங் பிஹேவியர், லோன் பிஹேவியர், இந்த எல்லா டேட்டாவும் இந்த கம்பெனி கிட்ட இருக்குது. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஏற்கனவே லோன் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு தொடர்ந்து புது புது லோன்ஸை கொடுக்குறாங்க. இப்போ இந்த டேட்டா தான் இந்த கம்பெனிக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேர் 30 ரூபாயிலையும், பிரைஸ் பை ஏர்னிங் 35 அப்படிங்கிற அளவுலையும், ஷேர் பிரைஸ் 1082 அப்படிங்கிற அளவுல இருக்குது. அடுத்து 5வது பஜாஜ் பினான்ஸ் உடைய டைரக்ட் சப்சிடியா இருக்கிற பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட். பஜாஜ் பினான்ஸ் அன்செக்யூர்டு லோன் பிசினஸ்ல இருக்க கம்பெனி. ஆனா பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் செக்யூர்டு லோன் ப்ராடக்ட், ஹவுசிங் லோன் மட்டும் கொடுக்கிற கம்பெனி. இங்க செக்யூரிட்டியா ஹவுஸை பேஸ் பண்ணி கடன் கொடுக்கறதால இந்த கம்பெனியுடைய பிசினஸ் மச் செக்யூர்ட் அப்படிங்கிற அளவுல இருக்கு. இந்தியாவுடைய ஹவுசிங் லோன் மார்க்கெட் நல்ல growth பொட்டன்ஷியலோட இருக்குது. அதுக்கு ஈக்குவலா இந்த பிசினஸ்ல அதிகமான காம்படிஷனும் இருக்குது. 70 ரூபா அப்படிங்கிற பிரைஸுக்கு ஐபிஓ அந்த கம்பெனி அங்க இருந்து 150 ரூபா அப்படிங்கிற ஒரு பிரைஸுக்கு போயிட்டு இப்போ 86 ரூபா அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஆனா கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ரெண்டுமே growthல தான் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேர் 3.23, பிரைஸ் பை ஏர்னிங் 26.23, ஷேர் பிரைஸ் 84.75 அப்படிங்கிற அளவுல இருக்குது. அடுத்த கம்பெனி பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஹோல்டிங் கம்பெனிக்கு கீழே வர்ற இன்னொரு ஹோல்டிங் கம்பெனியான மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ். 1970, 80 இந்த பீரியட்ல எல்லாம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். பஜாஜ் ஆட்டோமொபைல்ஸ் அவங்களுடைய ஸ்கூட்டர் ப்ராடக்ட்டை இந்தியா ஃபுல்லா மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணாலும் இன்னும் பொட்டன்ஷியல் அதிகமா இருந்ததால மகாராஷ்டிரா கவர்மெண்டோட பார்ட்னர்ஷிப்போட மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இந்த கம்பெனி பிரியா அப்படிங்கிற பேர்ல ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி மகாராஷ்டிரால மட்டும் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூட்டருக்கான டிமாண்ட் குறைஞ்சி பைக்கோடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பிறகு பிரியா பிராண்டட் ஸ்கூட்டர்ஸை இந்த கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்டிங் கம்பெனியா மட்டும் இருக்குது. இந்த மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் கம்பெனிக்கு கீழே 7000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பஜாஜ் ஆட்டோமொபைல்ஸ் உடைய ஷேர்ஸும், 21,800 கோடி ரூபாய் மதிப்புள்ள பஜாஜ் பினான்ஸ் உடைய ஷேர்ஸும், 8000 கோடி ரூபாய்க்கு பஜாஜ் ஃபின்சர்வ் ஷேர்ஸும், பஜாஜ் ஹோல்டிங் உடைய 3% ஷேர் ஹோல்டிங் 3300 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸும் இந்த கம்பெனி கிட்ட இருக்குது. பஜாஜ் ஹோல்டிங் அப்படிங்கிற ஹோல்டிங் கம்பெனிக்கு கீழே இந்த கம்பெனி சப்சிடியா கம்பெனி வர்றதால இந்த கம்பெனி வச்சிருக்கிற ஷேர்ஸோட மதிப்பு மட்டுமே 40,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கு 40% வேல்யூவேஷன்ஸ் தான் கொடுத்திருக்குது. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் உடைய மார்க்கெட் கேப் 16,000 கோடி அப்படிங்கிற அளவுல தான் இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 243 ரூபாயிலையும், பிரைஸ் பை ஏர்னிங் 56 அப்படிங்கிற அளவுலையும், ஷேர் பிரைஸ் 13,660 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. அடுத்து இன்னொரு ஹோல்டிங் கம்பெனி பஜாஜ் ஹோல்டிங் கீழே சப்சிடரி கம்பெனியா இருக்கிற ஹெர்குலஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த கம்பெனி கிட்ட 2 பிசினஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஏரியல் ஒர்க்ஸுக்கு பிளாட்ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ற கம்பெனி. அடுத்ததா பஜாஜ் குரூப் உடைய ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ற கம்பெனி. இந்த 2 பிசினஸும் வேற வேற அப்படிங்கறதால இந்த 2 பிசினஸையும் தனியா செப்பரேட் பண்ணி ஹெர்குலஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தனி கம்பெனியாகவும், ஏரியல் ஒர்க்ஸ் பிளாட்ஃபார்மை இண்டஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு புது கம்பெனியை கிரியேட் பண்ணி அதுக்கு கீழேயும் கொண்டு போனாங்க. இதோடைய கண்டினியூஷனா ஹெர்குலஸ் ஹோஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியை தனியா ஹெர்குலஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்லையும், அடுத்ததா இண்டஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டாக்கையும் கிரியேட் பண்ணி 1:1 ரேஷியோ அப்படிங்கிறதுல ஸ்பிளிட் பண்ணாங்க. இந்த கம்பெனியுடைய போர்ட்ஃபோலியோல பஜாஜ் ஹோல்டிங்ஸ், பஜாஜ் ஆட்டோமொபைல்ஸ், ஃபின்சர்வ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இப்படி வேரியஸ் பஜாஜ் குரூப் உடைய கம்பெனிஸை ஓன் பண்றாங்க. மொத்தமா 733 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்ஸை ஓன் பண்றாங்க. இதுக்கு ஹோல்டிங் கம்பெனி டிஸ்கவுண்டோட சேர்த்து இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 398 கோடி அப்படிங்கிற அளவுல இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 123 ரூபாயிலையும், ஏர்னிங் பெர் ஷேர் 2.41, பிரைஸ் பை ஏர்னிங் 51 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. அடுத்த கம்பெனி ஹெர்குலஸ் ஹோஸ்ட் அப்படிங்கிற கம்பெனில இருந்து தனியா ஸ்பிளிட் பண்ண இண்டஃப் மேனுஃபேக்சரிங். இவங்க ஏரியல் ஒர்க்ஸுக்கான பிளாட்ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. சிசர் லிஃப்ட், பூம் லிஃப்ட், வெர்டிகல் மாஸ்க் லிஃப்ட், எலக்ட்ரிக் செயின் ஹோஸ்ட் இப்படி பிசினஸ் டு பிசினஸ் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியா இண்டஃப் மேனுஃபேக்சரிங் இருக்குது. இந்த கம்பெனியுடைய பிசினஸ் நிதானமான வளர்ச்சியில இருக்குது. இவங்களுடைய ஏர்னிங் பெர் ஷேர் 8.13லையும், பிரைஸ் பை ஏர்னிங் 28.19, ஷேர் பிரைஸ் 229 ரூபா அப்படிங்கிற அளவுல இருக்குது. அடுத்த கம்பெனி பஜாஜ் குரூப் ப்ரொமோட்டரா இருக்கிற பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த கம்பெனி ஃபேன், லைட், மிக்சி, வாட்டர் ஹீட்டர்ஸ், ஏர் கூலர்ஸ் இப்படி வேரியஸ் ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. பஜாஜ் குரூப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் ஐடென்டிட்டி இருக்குது, பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு. ஆனா
காம்படிஷன் மிக அதிகமான அளவில் இருக்கிறதால இந்த கம்பெனி பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்குது. இந்த கம்பெனியோட ஏர்னிங் பெர் ஷேர் -2.68, பிரைஸ் பை ஏர்னிங் -135, ஷேர் பிரைஸ் 363 ரூபா அப்படிங்கிற அளவுல இருக்கு. 10வது கம்பெனி பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் வந்து ரீசெண்டா டீமர்ஜ் ஆன பஜல் ப்ராஜெக்ட்ஸ். பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் கீழே ஹோம் அப்ளையன்சஸும் பவர் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் டிவிஷனும் இருந்துச்சு. இந்த ரெண்டும் தனித்தனி டிவிஷன் அப்படிங்கிறதால பஜாஜ் ஹோம் அப்ளையன்சஸ பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ்க்கு கீழேயும் பியூர் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ பஜல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு கீழேயும் கொண்டு வந்து தனித்தனியா லிஸ்ட் பண்ணாங்க. இந்த பஜல் ப்ராஜெக்ட்ஸ் பவர் பிளான்ட்ஸுக்கு தேவையான இன்ஸ்டலேஷன் ஒர்க்ஸை பாக்குறாங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங் பெர் ஷேர் 2.44, பிரைஸ் பை ஏர்னிங் 78, ஷேர் பிரைஸ் 192 அப்படிங்கிற அளவுல இருக்குது. அடுத்த கம்பெனி முகுந்த் ஸ்டீல்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண பிசினஸ். ஆனா இப்ப வரைக்கும் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டில எந்த ஒரு ஸ்டீல் கம்பெனி கூடயும் காம்படிட் பண்ற அளவுக்கு அதிகமான கெப்பாசிட்டி இந்த கம்பெனி கிட்ட இல்ல. அதனால ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ஸை மட்டும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இவங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. இந்த கம்பெனியுடைய பிசினஸ் ஆவரேஜ் அப்படிங்கிற அளவுல இருக்கிறதால இந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணவும் செய்யலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்த இந்த 11 கம்பெனிஸும் டைரக்டா பஜாஜ் குரூப், ராகுல் பஜாஜ் அவரோட இருக்கிற ரிலேட்டட் பர்சன்ஸ் மேனேஜ் பண்ற கம்பெனிஸ். இதுக்கு அடுத்து இன்னும் 2 கம்பெனிஸ் இருக்குது. அது ஷிஷிர் பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த குரூப் 2001ல ஓவரால் பஜாஜ் குரூப்ல இருந்த கான்ஃபிளிக்ட்ல வெளியில வந்த தனி 2 கம்பெனிஸ். இந்த ஷிஷிர் பஜாஜ் கீழே 2 பிசினஸ் வரும். ஃபர்ஸ்ட் பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றாங்க. இது போக பஞ்சாராஸ் அப்படிங்கிற கம்பெனியை டோட்டலா டேக் ஓவர் பண்ணி இப்போ இவங்களோட பிசினஸோட மெர்ஜ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பிசினஸ் சேச்சுரேட்டட் மெச்சூர்டு பிசினஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அதனால இவங்களுடைய ரெவென்யூ growth ரொம்பவும் ஆவரேஜ் அப்படிங்கிற அளவுல தான் இருக்குது. இதுக்கு அடுத்து இன்னொரு கம்பெனி பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர்ஸ் லிமிடெட். பஜாஜ் குரூப் கம்பெனிஸ்ல 100 ரூபாய்க்கு கீழே ஷேர் பிரைஸ் இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி இதுதான். இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் வெறும் 17 ரூபா 95 காசு அப்படிங்கிற அளவுல இருக்குது. இதுக்கு காரணம் இந்த கம்பெனியுடைய பிசினஸ் பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற அளவுல இருக்கிறதாலையும், அது போக ஏகப்பட்ட கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இந்த கம்பெனி மேல இருக்கிறதாலையும், கடன் மிக மிக அதிகமான அளவுல இருக்கிறதாலையும் இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை தாராளமா அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்குது. இந்த குரூப்புக்கு கீழே இருக்கிற 13 கம்பெனிஸ்ல 3 கம்பெனியை தவிர மீதி இருக்கிற 10 கம்பெனிஸும் நல்ல ஒரு நிதானமான growthல இருக்குது. இதுக்கு காரணம் எப்பவும் லாங் டேர்ம் திங்கிங்கோட நிதானமா கம்பெனியுடைய growthக்கு தேவையான விஷயத்த இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் பண்றது. அடுத்தது கவனமா பணத்தை அலாட் பண்ணி பிசினஸை மேனேஜ் பண்றது. அடுத்ததா எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காம கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சிறப்பான அளவுல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறது. அடுத்ததா அதிகமான பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரெக்லஸ் டைவர்சிஃபிகேஷன் போகாம நிதானமா ரிலேட்டட் டைவர்சிஃபிகேஷனை மட்டும் பண்றது. இதனால இந்த குரூப்போடைய பிசினஸும் க்ரோ ஆகுது. அதோடைய கண்டினியூஷனா இந்த குரூப்போடைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகுது. மொத்தமா இருக்கிற இந்த 13 கம்பெனிஸ்ல எந்த 2 கம்பெனிஸை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.